இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 12 தான் பார்க்க போறோம். துவாதசஹ பாடக. லெசனோட பேரு வீராங்கனா பன்னாதாயா. வீராங்கனா அப்படின்னா பிரேவ் விமன் அர்த்தம். ரொம்ப தைரியமான ஒரு பெண்ணு. பன்னா அப்படின்றது அவங்களுடைய பேரு. தாயா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெட் நர்ஸ்ன்னு சொல்றாங்க. வெட் நர்ஸ்னா என்ன? a woman who feeds the baby with her own milk and raises the child. ஸோ அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணி மற்ற குழந்தைய வளர்க்குறவங்கள வெட் நர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த லெசன்ல நம்ம பன்னாதாயா அப்படின்றவங்களை பத்தி தான் படிக்க போறோம். அவங்களுடைய பிரேவரி என்ன, அவங்களுடைய பிரேவ் ஆக்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது பார்க்கலாம். ஏஷா பாரத பூமிஹி வீரானாம் தியாகதனானாம் பூமிஹி அஸ்தி. ஸோ நம்மளுடைய இந்த பாரத பூமி எப்படிப்பட்ட பூமின்னு பார்த்தீங்கன்னா வீரானாம் வீரர்களுடையது. ஸோ கிரேட் பீப்புளுடையது. தியாகதனானாம் அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண அவங்க லைஃபையே வந்து பூமிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு சொல்றாங்க. பூமிஹி அஸ்தி. ஏஷா பாரத பூமிஹி வீரானாம் தியாகதனானாம் பூமிஹி அஸ்தி. सर्वे भारतीयाः एषा भूमि अस्माकं माता इति वदन्ति. सर्वे भारतीयाः सो எல்லா பாரத மக்களும் இதி வதந்தி இப்படிதான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஏஷா பூமிஹி அஸ்மாக்கம் மாதா. திஸ் லேண்ட் இஸ் அவர் மதர் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்களுடைய மாதா அப்படின்ற மாதிரி பாரத மக்கள் சொல்றாங்க. அதர்வ வேதே மாதா பூமிஹி புத்ரோ அகம் பிருத்வியாக இதி யுக்தம். அதே மாதிரி அதர்வன வேதால என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் இஸ் தி எர்த் அண்ட் ஐ எம் தி சன் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்றாங்க. மாதா பூமிஹி புத்ரோ அகம், அதாவது புத்திரக அகம் பிருத்வியாக. ஸோ நாங்கள் இந்த பூமியினுடைய மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாரத பூமிஹி ரக்ஷணார்த்தம் பாரதியாக சர்வஸ்வம் அர்ப்பித்தவந்தக. பாரத பூமிஹி ரக்ஷணார்த்தம் நம்ம பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாரதியாக பாரத மக்கள் என்ன பண்றாங்க? சர்வஸ்வம், அதாவது அவங்களுடைய எல்லாத்தையுமே ஒன்ஸ் எவ்ரிதிங் சர்வஸ்வம் அர்ப்பித்தவந்தக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. யதாதிருஷானாம் பாரதியானாம் கணனாயம் மகிழானாம் பிரபூதம் யோகதானம் அஸ்தி. யதாதிருஷானாம் பாரதியானாம். ஸோ இந்த மாதிரியான இந்தியன் பீப்புளை கன்சிடர் பண்ணும்போது கணனாயாம் எந்த மாதிரியான கண்ட்ரிக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூட மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது கணனாயாம்னா கன்சிடர் பண்ணும்போது மகிழானாம் பிரபுத்தம் யோகதானம் அஸ்தி. விமனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பிரபுத்தம் enormous. யோகதானம் is contribution. So womenக்கு வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. தியாகே வீரதாயாம் ச மகிழாக சத்ரு நிபர்ஹனாக ஆசன். தியாகே வீரதாயாம், அதாவது தியாகத்திலையும் சரி அவங்களுடைய வீரத்திலையும் சரி மகிழாக அதாவது விமன் எப்படி இருக்காங்கன்னா சத்ரு நிபர்ஹனாக அப்படின்னா டெஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் எனிமீஸா இருக்காங்க. எனிமீஸ் அதாவது விரோதிகளை அழிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. யதாதிருஷீஷு வீராங்கனாசு ராஜஸ்தானஸ்ய பன்னாதாயா காச்சித் விசிஷ்டா வீராங்கனா ஆசித். யதாதிருஷீஷு வீராங்கனாசு. ஸோ இந்த மாதிரியான வீராங்கனைகளை, அது இந்த மாதிரியான கிரேட் பீப்புள் கரேஜியஸ் பீப்புளை விமனை பார்க்கும்போது ராஜஸ்தானினுடைய பன்னாதாயா காச்சின் விசிஷ்டா வீராங்கனா ஆசித். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு விசிஷ்டா வீராங்கனா இருக்காங்க, ஒரு டிஸ்டிங்விஷ், அதாவது ரொம்ப யூனிக்கான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வீராங்கனா, ஒரு கரேஜியஸ் பர்சனா இருக்கிறாங்க ராஜஸ்தானுடைய பன்னாதாயா. ஏஷா சாஹசஸ்ய தியாகஸ்ய நிஷ்டாயாக ச அத்விதீயா மூர்த்திஹி ஆசித். ஸோ இவங்க சாஹசஸ்ய தியாகஸ்ய, ஸோ சாகசம் அதாவது கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், நிஷ்டாயா லாயல்ட்டினா என்னது? நன்றியோட இருக்கிறது. நிஷ்டாயாக அத்வீதியா, அதாவது ரொம்ப யூனிக்கான மூர்த்திஹி அஸ்தி, ஒரு எம்பாடிமெண்ட் சொல்றாங்க. எம்பாடிமெண்ட் இதனுடைய உருவம் சொல்றாங்க. தியாகத்தினுடைய கரேஜினுடைய லாயல்ட்டினுடைய ஒரு மூர்த்தி, ஒரு உருவமா அவங்க இருக்காங்க. அஸ்மின் பாட்டே தஸ்யா
தியாகஸ்ய பராக்கிரமஸ்ய ச வர்ணனம் கிருதம். நம்மளுடைய இந்த லெசன்ல அவங்களுடைய தியாகம் பராக்கிரமத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏஷா இதிஹாசஸ்ய ஸ்வர்ணிமா அக்ஷரைஹி லிகிதா கட்னா அஸ்தி. இது இதிஹாசத்துல கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டிருக்க ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கும் போதே ரொம்ப கியூரியஸா இருக்கு, என்ன லெசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். षोडशे सदखे मेवाड़ नगरे महाराणा संग्राम सिंह इति सुविख्यात महाराजः आसीत्. षोडशे सदखे அதாவது 16th செஞ்சுரியில மேவாட நகரே, மேவாட நகரத்துல மகாராணா சங்கிராம சின்ஹ, அவருடைய பேர் வந்து ராணா சங்கிராம மகா அப்படின்றது அவங்க கிரேட் பீப்புளுக்கு நம்ம சொல்றோம். மகாராணா சங்கிராம சின்ஹ இது சுவிக்யாத், இந்த மாதிரி ஒரு நோன் பர்சன், வெல் நோன், ரொம்ப ஃபேமஸான ஒரு மகாராஜா இருந்தார். தஸ்ய த்வௌ புத்ரௌ விக்ரமாதித்ய உதயசிம்ஹ ச ஆஸ்தாம். அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, விக்ரமாதித்ய உதயசிம்ஹம் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராணா சங்கிராம சிம்ஹஸ்ய பிராதா பிருத்விராஜஹ. மகாராணா சங்கிராம சிம்ஹம் அவருடைய பிராத்தா, அதாவது பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ். பனவீரஹ பிருத்விராஜஸ்ய அஷ்டாதசசு புத்ரேஷு அந்யதமஹ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனவீரர் அப்படின்றவரை நமக்கு சொல்கிறாங்க. பிருத்விராஜினுடைய அஷ்டாதசசு அப்படின்னா 18 சில்ட்ரன்ல பனவீரர் அப்படின்றவர் அந்யதமஹ, அவரும் ஒருத்தர். ஸோ மகாராணா சங்கிராம சின்னுடைய பிரதர் வந்து பிருத்விராஜ், பிருத்விராஜினுடைய 18 பிள்ளைகளில் பனவீரரும் ஒருத்தர். பனவீரஹ பிருத்விராஜஸ்ய அஷ்டாதசசு புத்ரேஷு அந்யதமஹ. அந்யதமஹன ஒன் அமாங் தெம்னு அர்த்தம். சஹ பனவீரஹ மகாராணா சங்கிராம சிம்ஹஸ்ய பிரதமம் புத்திரம் விக்ரமாதித்யம் சலேன மாரித்வா மேவாடஸ்ய சாசனம் அகரோத். ஸோ அவர் என்ன பண்றாரு, பனவீரர் என்ன பண்றாரு பாருங்க. சஹ பனவீரஹ மகாராணா சங்கிராம சிம்ஹஸ்ய பிரதமம் புத்திரம். ஸோ மகாராணா சங்கிராம சிங்கனுடைய பிரதமம் புத்திரம், ஃபர்ஸ்ட் மகனான விக்ரமாதித்ய, விக்ரமாதித்யனை சலேன மாரித்வா, சலேனா ஏமாற்றுதல்னு அர்த்தம். ஸோ ஏமாற்றி மாரித்துவா கொன்னுட்டு என்ன பண்றாரு, மேவாடசிய சாசனம் ஆக்கரோத், மேவாடனுடைய சாசனம், அதனுடைய சிம்ஹாசனத்தை அவர் வந்து பிடிக்கிறார். ததஹ பரமபி சஹ துஷ்ட புத்திஹி ஆசிந்தியத் யத் அகம் ஏகஹ ஏவ உத்தராதிகாரி பவேயம். ஸோ அதுக்கப்புறம் கூட ததஹ பரமபி இருந்தாலும் கூட அவர் என்ன யோசிக்கிறார், சஹ துஷ்ட புத்திஹி, அவனுடைய துஷ்ட புத்தியால், அவருடைய ஈவில் மைண்டால அச்சிந்தையத், அவர் என்ன யோசிக்கிறார் பாருங்க, யத் என்னன்னு யோசிக்கிறாரு, அகம் ஏகஹ ஏவ உத்தராதிகாரி பவேயம், நான் ஒருத்தர் மட்டும்தான் இந்த சிம்ஹாசனத்துக்கு ரைட்ஸ் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. ந கோபி மம பிரதிஸ்பர்தி சியாத் இதி, வேற யாரும் நமக்கு காம்படிட்டரா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும், விக்ரமாதித்யனுக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காரு இல்லையா, ஸோ அதை பத்தி அவர் யோசிக்கிறார். நம்ம ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, இன்னொரு நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரோட ஈவில் மைண்ட்ல ஒரு யோசனை வருது. அத்தஹ கதாச்சித் ராத்ரௌ சஹ உதயசிம்ஹம் மாரியித்தும் குதந்திரம் அரச்சயத். ஸோ இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு நைட்ல இந்த உதயசிம்ஹம், அவருடைய தம்பி இருக்கார் இல்லையா, விக்ரமாதித்யோட தம்பியான உதயசிம்ஹவை மாரியித்தும் கொன்னுட்டு கொல்றதுக்காக குதந்திரம் அப்படின்னா ஒரு ஈவில் பிளாட், ஒரு கெட்ட ஒரு பிளானை வந்து அவர் ரெடி பண்றாரு. அரச்சயத் அப்படின்னா கிரியேட் பண்றாரு. தத் ஞாத்வா பன்னாதாய உதயசிம்ஹஸ்ய ஷயன ஸ்தானே ஸ்வபுத்திரம் சந்தனம் ஷாயிதவதி. தத் ஞாத்வா, ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவரோட ஈவில் பிளாட்டை தெரிஞ்சுக்கிட்டு பன்னாதாயா, ஸோ இப்போதான் பன்னாதாயா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பன்னாதாயா யாருன்றதை பார்த்துட்டோம். ஸோ இங்க பனிப்பெண்ணா இருக்கக்கூடிய பன்னாதாயா என்ன பண்றாங்க, உதயசிம்ஹஸ்ய ஷயனஸ்தானே, உதயசிம்ஹம் தூங்குவார் இல்லையா, அந்த இடத்துல ஸ்வபுத்திரம் சந்தனம், அவருடைய சொந்த மகனான சந்தன், ஸோ அவரோட பேர் வந்து சந்தன், அவரை ஷாயிதவதி தூங்க வச்சிடுறாங்க. சா தஸ்ய துஷ்பரிணாமம் ஜானாதிஸ்ம, ஸோ அவங்களுக்கு அதனுடைய துஷ்பரிணாமம் அப்படின்னா பேட் அவுட்கம், என்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஜானாதிஸ்ம
ச தஸ்ய துஷ்பரிணாமம் ஜானாதி ஸ்ம. அதாவது ஒரு ஈவில் பிளாட் பண்ணியிருக்காங்க, அந்த பையனை கொல்ல போறாங்க, அந்த இடத்துல அவனை எடுத்துட்டு இவருடைய மகனை வைக்கும் போது என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தெரிஞ்சும் தான் அவங்க இந்த சாக்ரிஃபைஸை பண்றாங்க. பனவீரஹ உதயசிம்ஹஸ்ய ஷயனாகாரம் ஆகச்சத். இப்ப பனவீரர் உதயசிம்ஹம் தூங்கிட்டு இருக்கிற அந்த பெட்ரூமுக்கு வராரு. தத்திர சுப்தஹ சந்தனஹ ஏவ உதயசிம்ஹ இதி மத்வா பனவீரஹ சந்தனம் ஆமாரியத். தத்திர சுப்தஹ சந்தனஹ. ஸோ அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தன் அவரை பார்த்து உதயசிம்ஹ இதி மத்வா, ஸோ இவர் தான் உதயசிம்ஹம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பனவீரர் என்ன பண்றாரு, சந்தனம் ஆமாரியத். ஸோ நமக்கு இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அவனை வந்து கொன்னுடுறாரு. ஸோ பன்னாதாயா இங்க நிக்கிறாங்க, இங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலா சந்தனஹ, அவரை வந்து கொன்றாரு பனவீரர். ஸோ இது நடந்திருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட சாக்ரிஃபைஸ் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? பன்னாதாயாக நிர்ணய அகல்பனீய ஆசித். ஸோ இந்த பன்னாதாயினுடைய நிர்ணயம், அவங்களோட இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து அகல்பனீய ஆசித், அது அன்இமேஜினபிள் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. வியக்திஹிதம் ந ராஷ்டிரஹிதம் ஏவ சேஷ்டம் இதி சா ஜானாதி ஸ்ம. ஸோ ஒரு பணிப்பெண்ணா இருந்தாலும் கூட வியக்திஹிதம், அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ செல்ஃப் முன்னேற்றம், ஸோ செல்ஃப் வெல்ஃபேர் அது முக்கியம் கிடையாது. ராஷ்டிரஹிதம், நேஷனுடைய இன்ட்ரெஸ்ட், நேஷனுடைய வெல்ஃபேர் தான் முக்கியம். ஏவ சேஷ்டம், அதுதான் ரொம்ப கிரேட்டானது அப்படின்னு இதி சா ஜானாசி ஸ்ம, அவங்க தெரிஞ்சிருக்காங்க. தஸ்யாக புத்திரஸ்து திவாங்கதஹ பரம் சா மேவாட ராஜ்யம் பனவீரஸ்ய குதந்திராத் ஆரக்ஷத். தஸ்யாக புத்திரஸ்து தேவாங்கதஹ, தேவாங்கதனா இறந்து போறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய மகனினுடைய இறப்பால பரம் சா மேவாட ராஜ்யம், ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேவாட ராஜ்யத்தில் பனவீரஸ்ய குதந்திராத், பனவீரனுடைய அந்த பேட் பிளாட்ல இருந்து, அந்த ஈவில் பிளாட்ல இருந்து ஆரக்ஷத், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க மேவாட நகரத்தை, ராஜ்யத்தை. காலாந்திரே சஹ ஏவ உதயசிம்ஹ யுத்தே பனவீரம் ஹத்வா மேவாட ராஜஸ்ய ராஜா அபவத். காலாந்திரே, ஸோ இது வந்து நாட்கள் கடந்து போகுது, உதயசிம்ஹ பெரியவரா வளர்றாரு இல்லையா, ஸோ அதை தான் சொல்றாங்க காலாந்திரே சஹ ஏவ உதயசிம்ஹ. ஸோ காலங்கள் நிறைய போனதுக்கு அப்புறம் அவர் தான் அந்த உதயசிம்ஹ. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுத்தே பனவீரம் ஹத்வா, யுத்தத்துல பனவீரனை கொன்னுட்டு மேவாட ராஜஸ்ய ராஜா பவத், மேவாடத்தினுடைய ராஜாவா அவர் ஆகிறாரு. தஸ்ய புத்திரஹ ஏவ பராக்கிரமி யோதா மகாராண பிரதாபக. ஸோ அவருடைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைட்டி வேரியரான யோதா மகாராணா பிரதாபக. மகாராணா பிரதாப் நம்ம ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அவருடைய போர்க்கலைகள் பற்றி, அவருடைய குதிரையான சேத்தக் பற்றிலாம் நம்ம லெசன்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவருடைய உதயசிம்ஹோடைய மகன் தான் இந்த மகாராணா பிரதாப். ஏவ பராக்கிரமி யோதா மகாராணா பிரதாபக. சஹ பிரதாபக ஷௌரியேன பாரதியானாம் ஹிருதயே சிரம் ஸ்தானம் பிராப்னோத். ஸோ இந்த பிரதாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷௌரியேன, அவருடைய பிரேவரியால பாரதியானாம் ஹிருதய, பாரத மக்களுடைய ஹிருதயத்தில் சிரம் ஸ்தானம் பிராப்னோத். ஸோ ரொம்ப காலம் வாழ்ந்தவர், அவர் இப்பையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. கத்தியத்தே ஏவ, கத்தியத்தை ஏவ, அதனால சொல்லப்படுறது என்னன்னா எதி பன்னாதாயா ஸ்வபுத்திரஸ்ய பலிதானம் ந ஆகரிஷ்யத் தர்ஹி உதயசிம்ஹ ந அபவிஷ்யத். ஸோ ஒருவேளை பன்னாதாயா அவங்களுடைய மகனை கான்ட்ரிபியூட் பண்ணல, சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்னா தர்ஹி தென் உதயசிம்ஹ ந அபவிஷ்யத். ஸோ இப்போ வந்து உதயசிம்ஹன்ற அப்படி அந்த பர்சனே இருக்க மாட்டாங்க. எதி உதயசிம்ஹ ந அபவிஷ்யத் தர்ஹி மகாராணா பிரதாபக அபினா அபவிஷ்யத். ஒருவேளை உதயசிம்ஹம் அப்படி இல்லை, அப்படின்ற பர்சன் இல்லைன்னா கண்டிப்பா மகாராணா பிரதாப் அப்படின்ற ஒரு கிரேட் வேரியர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பன்னாதாயாக தியாக ஷௌரியம் ச ஜகதி ஆச்சந்திரார்க்கம் திஷ்டதி. ஸோ அவங்களுடைய தியாகமும் அவங்களுடைய ஷௌரியம், அவங்களுடைய பிரேவரியும் ஜகதி, இந்த ஜகத்துல ஆச்சந்திரார்க்கம் அப்படின்னா as long as sun and moon are there. ஸோ சந்திரனும் மூணும் இருக்கிற, சூரியனும் சந்திரனும் சூரியன் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய புகழும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய இதிஹாசே வீராங்கனானாம் கணனாசு பன்னாதாய
महत्तम स्थानम प्राप्नोत. भारतीय इतिहासे நம்மளுடைய இதிகாசத்துல நம்மளுடைய ஹிஸ்டரியில வீராங்கனானாம் கணனாசு, அதாவது வீராங்கனைகளை கன்சிடர் பண்ணும்போது பன்னாதாயா மகத்தம் ஸ்தானம் பிராப்னோத்து. பன்னாதாயா ரொம்ப ஒரு கிரேட் பிளேஸை வந்து அவங்க பிடிக்கிறாங்க. பன்னாதாயாக பலிதானம் சர்வான் சௌரியம் ராஷ்டிர பக்திம் கர்த்தவிய நிஷ்டாம் பலிதானம் விவேகம் ச சிக்ஷயதி. பன்னாதாயாக பலிதானம், ஸோ இவங்களுடைய இந்த சாக்ரிஃபைஸ் சர்வான் எல்லாருக்கும், ஷௌரியம் பிரேவரி, ராஷ்டிர பக்தி பேட்ரியாட்டிக் ஃபீல், கர்த்தவிய நிஷ்டம் டியூட்டிஃபுல்னஸ், பலிதானம் சாக்ரிஃபைஸ், விவேகம் வைஸ், ச சிக்ஷயதி, இது எல்லாமே நம்மளுக்கு டீச் பண்ணது இவங்களுடைய இந்த சாக்ரிஃபைஸ். உச்சயே தேவ, ஸோ இதனால் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, எதி பன்னாதாயா ந பவிஷ்யத் தர்ஹி குதஹ ராணா பிரதாபக. ஸோ இது சொல்லப்படுற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதி பன்னாதாயா ந பவிஷ்யத், ஓ பன்னாதாயா அப்படின்றவங்களே ஒரு கிரேட் பர்சனே இல்லை அப்படின்னா, தர்ஹி குதஹ ராணா பிரதாபக, ஸோ ராணா பிரதாப் அப்படின்ற ஒரு கிரேட் வேரியர் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு சேயிங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கிரேட் வேரியரை காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நம்ம வந்து இதிகாசத்தினுடைய ஒரு ஸ்டோரியும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். திரும்பவும் லெசனை ரீட் பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் நல்லா லவுடாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க சில்ட்ரன். லேர்னிங்கை இன்ட்ரெஸ்டோட என்ஜாய் பண்ணி படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.